Hello all. So in this video we are going to cover the topics of statement, library functions and header file. So இந்த மூணு டாபிக் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். So first is statements. Statements in C. So statements நம்ம சொல்லணும்னா programmingல so it carries out some specific actions. ஓகேவா? So three types of statements என்னென்ன இருக்குன்னா expression statement, compound statement and control statements are there. Okay. So the first is expression statement. Expression சொல்லும்போது சரி expression statementsல first what is expression அப்படின்னா a combination of constants, variable, operators and function calls. So it is a combination of all these four written in any form as per the syntax of C language. C languageக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய syntaxல இந்த 4 யூஸ் பண்ணி எழுதுறது. ஓகேவா? So this is what expressions in C. Okay. And next, what is an expression statements ன்னு சொல்லும்போது so expression statement should be ends with semicolon and you have to have that assignment statements ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So வேரியபிளுக்கு for example it can be a constant value. இந்த expressions வந்து constant value-வா இருக்கலாம், arithmetic expressions-ஆ இருக்கலாம், இல்ல functions-ஆ இருக்கலாம். Assigning a value to a variable. Clear? So இங்க பார்த்தீங்கன்னா I age equal to 21. It is an expression. It is an expression statement. Okay va? F result is equals to power of 2 comma 2. It is an expression statement. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா simple interest லோடைய ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஸோ PNR by 100. ஆக்சுவலாக PNR நம்ம எழுதும் போது PNR எழுதிடுவோம். பட் இங்கே வந்து just like that PNR by 100 அப்படி எழுதக்கூடாது. P into N into R அப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ this is an expression statement. So some other examples of expression statements இல்லைனா வந்து algebraic expressionsல நம்ம எப்படி எழுதுவோம் அதை expression statementன்னு சொல்லும்போது அதை எப்படி நம்ம மாற்றி எழுதுவோம் மாற்றி மீன்ஸ் அது என்ன டீட்டெயிலாக எழுதுவோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி PNR அப்படின்றத just like that PNR அப்படி நம்ம எழுதக்கூடாது. இங்கே பாருங்க MNP. ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? We'll be having a value for unique value for M, N, P, Q, R, S, T. ஸோ இந்த எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சாதான் we can able to solve this expressions. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ எம்முக்கு ஒரு வேல்யூ இருக்குது, என்னுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, பிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா M into N into P நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிப்போம். பட் நம்ம வந்து C கோடிங்கில் எழுதும் போது எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதும் போது நம்ம இந்த மாதிரி எழுதக்கூடாது. நம்ம எழுதும் போது M into N into P. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஜஸ்ட் லைக் தட் எம்என்பின்னு எழுதக்கூடாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா A plus B plus C X plus Y plus Z. ஸோ நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூ போட்டு அதை ப்ளஸ் பண்ணி வில் பி ஹேவிங் அ நம்பர் அண்ட் X plus Y plus Zக்கு வில் பி ஹேவிங் அன் அனதர் வேல்யூ. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஆனால் இங்கே வந்து we have to add that multiplication symbols. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8A கியூப்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 8 into A into A into A cube. A 2A power 2 வந்து A into A. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது a group of valid C expression statement. Compound என்னது? Combined. ஓகேவா? ஸோ a group of valid C expression statements placed within a flower braces, opening flower braces and closed flower braces. within அதாவது opening flower braceக்கும் closing flower braceக்கும் நடுவில் இருக்க a group of valid C expression statements. முன்னாடி நம்ம எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து இட் இஸ் அ குரூப். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளார் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அது உள்ள இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட், ஒய் ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட், ஜெட் ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்னு இண்டிவிஜுவலாக கொடுத்தாலுமே ஃப்ளார் பிரேசஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணதுனால ஸோ இது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. மூணுமே டுகெதர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இண்டிவிஜுவலாக தான் பெர்ஃபார்ம் ஆக போகுது, பட் மூணுமே டுகெதராக சேர்த்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக ஒரு சி ப்ரோக்ராம் நார்மல் எனி கைண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் வந்து ஒரு ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும். ஃப்ரம் டாப் டு டவுன் ஒரு ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஆர்டரில் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா
நம்ம வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சில சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்பொழுது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ ஒன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் இஃப் a ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னா வாட் ஐ வில் பி ரைட்டிங் இயர்னா பிரிண்ட் a and b is equal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ திஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இட் ஹாஸ் டு ஸ்கிப் திஸ் பார்ட், ரைட்? இப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு போகணும். இஃப் திஸ் இஸ் ட்ரூ மீன்ஸ் பிரிண்ட் a and b is equal அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இஃப் திஸ் இஸ் ஃபால்ஸ் மீன்ஸ் வாட் ஹாஸ் டு பி ஹேப்பன்? ஸோ இப்போ வந்து என்ன ஆகணும்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகணும். எல்ஸ் a and b are not equalன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது என்னுடைய ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா இங்கே? அதுதான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அன்டில் சம் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் மே ஆல்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ். 3 types of statement: expression statement, compound statement and control statement. Okay, next is library functions. Okay, so standard library functions வந்து C language ஓட ஒரு பார்ட் கிடையாது, but it supports C. Okay, so library function that supports C. ஓகேவா? ஸோ library functionsல என்னென்ன இருக்கு? function declarations இருக்கு, type இருக்கு, macro definition சொல்லும்போது it is a tool. ப்ரோக்ராம் கோடை ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் டெவலப்பர்னால ஒரு யூஸ் பண்ணப்படுற ஒரு டூல் வந்து மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ there are many library functions that carry standard input and output. அதாவது this is very important. இந்த பேராகிராஃப் அப்படியே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம போட போகிற மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து scanf, printf, getC, getS. ஓகே, get character, get string. scanf அப்படின்னு சொல்லும் போது இன்புட் கெட் பண்ணுறதுக்கு, printfன்னு சொல்லும் போது அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, ஸோ தட் ஃபங்க்ஷன் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஆன் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு கேரக்டருடைய கேஸ் மாற்றுறதுக்கு. மேபி அந்த கேரக்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஏன்னு எழுதி இருந்துச்சு அப்படின்னா டூ லோவர் கொடுக்கும்பொழுது அந்த ஸ்மால் ஏவா சேஞ்ச் பண்ணுறது. இன்கேஸ் ஸ்மால் ஏ எழுதி இருந்துச்சு அப்படின்னா டூ அப்பர் கொடுத்தா அதை வந்து கேபிட்டல் ஏவா சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கேஸை சேஞ்ச் பண்ணுறது, கேரக்டர்ஸோடைய கேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வில் பி ஹேவிங் தீஸ் டைப் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் ஃபங்க்ஷன் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன் ஆன் ஸ்ட்ரிங்ஸில் பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா strcpy, that is copy, string copy, string concatenate, string compare, string length. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் லென்த்து ஸ்ட்ரிங் கம்பேர்லாம் நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ரிங் கம்பேருக்கு we need லைக் ஒரு ஸ்ட்ரிங் வேணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணும்போது சேம் லென்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லென்த் என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ இந்த இப்போ தட் அப்படின்ற வேர்டுக்கு வந்து நான் லென்த்து கண்டுபிடிக்க போகிறேன்னா ஸோ 1 2 3 4 we know that 4. ஸோ இங்கே வந்து strlen இந்த இன்சைட் தி ப்ராக்கெட்டில் அந்த தட் அப்படின்றத எழுதி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோடைய பிரிண்ட் பண்ணும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணும்? இந்த சைஸ் ஆஃப் தட் அப்படின்றத அது பிரிண்ட் பண்ணும். ஸ்ட்ரிங் லென்த் என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். அண்ட் ஃபங்க்ஷன் தட் பெர்ஃபார்ம்ஸ் மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன். ஸோ மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா sin x, cos, பவர், ஸ்கொயர் ரூட். ஸோ அந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அ லைப்ரரி ஃபங்க்ஷன் இஸ் accessed simply by writing the function name. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமில் என்ன இருக்கணும்? followed by list of arguments. So எதை சேஞ்ச் பண்ணணும்? which represent the information being passed. So what kind of information அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற arguments எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ the arguments must be enclosed in parenthesis. ஸோ parenthesisக்குள்ளே தான் அது enclose ஆகிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் scanfக்குள்ளே நான் வந்து கெட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனேன், அதாவது என்ன இன்புட் வாங்கணுமோ அதை நான் எழுதுனேன் அப்படின்னா ஸோ அது வந்து இந்த parenthesisக்குள்ளே தான் இருக்கணும். The argument passed to the library function can be, so என்னென்ன இருக்கலாம் உள்ளனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸாகவும் இருக்கலாம். A function that returns a data item
appear anywhere within an expressions, anywhere within an expression. And அதுவே a function that carries out operation on data items, on data items, but அது எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷனை இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணிடலாம்னா கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளியர் ஸ்க்ரீன்னா ஒன்றும் இல்லை, இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிளியர் தி ஸ்க்ரீன், கன்சோல் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்போவே. ஓகே, இஃப் இட் டஸ் நத்திங், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம அந்த கன்சோல் பேஜை கிளியர் பண்ணிக்கலாம். Clear? So this is what library functions. And next is header file. Header file. Okay, so header file தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் நம்ம என்ன டைப் ஆஃப் கோடிங் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏத்தாப்புல, அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏத்தாப்புல ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இல்லைனா அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம இந்த ஆஷ் இன்க்ளூட் நம்ம பார்த்துருப்போம் எல்லா கோடிங்லையுமே வில் பி யூஸிங் ஆஷ் இன்க்ளூட். ஓகேவா, ஸோ ஆஷ் இன்க்ளூட் இங்கே ஃபைல் நேம் டாட் எச், இந்த ஹெடர் ஃபைலுக்கு ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னன்னா டாட் எச். ஓகேவா, ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபைல் நேம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தட் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ மேலே நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும், ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ண போகிறோம், printf யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா we need a standard input and output operations இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் we can use STDIO, standard input and output operation. ஸோ இங்கே mathematical calculations perform பண்ணோம் இல்லையா, cos, sin, ஸ்கொயர் ரூட், பவர், ஸோ அதுக்கெல்லாம் வந்து math.h ஹெடர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஸ்ட்ரிங் strcpy அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, காப்பி, கன்கேடினேட், லென்த்து, இதுக்கெல்லாம் string.h அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அன்ஃபார்மேட்டட் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு வந்து புட்டஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து நம்ம வந்து கன்சோல் இன்புட் அண்ட் அவுட்புட் யூஸ் பண்ணுவோம். கன்சோல் வந்து conio.h அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, பட் தட் இஸ் console.io.h. ஓகேவா, ஈவன் தோ யூசர் கேன் ஆல்சோ கிரியேட் தேர் ஓன் ஹெடர் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .h. ஓகேவா, ஆனால் அது எப்படி இருக்கணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹெடர் ஃபைலுக்கு. ஓகேவா, பட் இதுக்கு வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இது எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அனதர் ப்ரோக்ராமில் என்னால் இந்த ஹெடர் ஃபைலை வச்சு அதை எனக்கு கால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக. கிளியர்? ஓகே, ஸோ டுடே இன் திஸ் வீடியோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், அண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ திஸ் பேரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னென்ன பர்பஸ்க்காக என்னென்ன லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, அண்ட் ஹெடர் ஃபைல்ஸ் பார்த்தோம். I hope it is clear. See you in the next video. Thank you.